ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் விக்ரமுக்கு வந்துட்டு பயங்கரமான ஒரு ஷாக்கிங்கை வந்துட்டு விக்ரமோட மனைவி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி செம ஷாக்காக இருக்குது. குறிப்பாக பார்வோட அம்மா கிட்ட எதையும் சர்க்காஸ்டிக்காக பேசலை நீங்கள் அப்பா அப்படின்ற மாதிரி பதட்டமாக வராங்க. ஸோ அவர் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க வாட்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அது தப்பாக தெரிஞ்சிருக்கு. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அவங்க அதாவது முதல்ல வந்து தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அழுதுட்டாங்க. நீங்கள் வந்துட்டு அட்வைஸ் பண்ணுறன்ற பேரில் ஒரு சில விஷயங்கள் தப்பாக வந்துட்டு அவங்களுக்கு சொல்கிறீங்க, அது ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அப்படியே அழுதாங்க பாருங்கள். இவர் அப்படியே சாரி, வெளியில் எது ரொம்ப தப்பாக போயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அதேமாதிரி எஃப்ஜே வந்துட்டு அன்றைக்கி பேசும்போது நீங்கள் உடச்சி பேச மாட்டீங்க, அது வெளியில் எப்படி போச்சுன்னா இவனை பற்றி குறை சொன்னவனே எப்படி அழுது நடிக்கிறான் பற்றியா அப்படின்னு போயிடுச்சு. அந்த விஷயம் நடந்துச்சு பாருங்கள், பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் போச்சு. அதுக்கப்புறம் அவரோட ஓட்டு டவுன் ஆச்சு. அதை அவங்க சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. விடு, இது கேம் அப்படி தான் சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அதுக்கப்புறமா எதையுமே பேச விடாமல் அப்படியே மடக்கிறார். இதுக்கு மேலே வந்தால் ரிஜிஸ்டர் ஆகிடும், பயப்படுறார். ஸோ அதான் அடுத்தவங்களுக்கு பண்ணும்போது தான் தெரியும் நம்மளுக்கு என்ன ஒரு வழி இருக்குன்ட்டு. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதியோட அம்மா வெளியே போனால் அடுத்த நிமிஷமே இப்போ சண்டை போடுறாரு, வன்மம் குடோனுன்றாரு. இப்போ உங்கள் மனைவியே வந்து சொல்லிட்டாங்களே, என்ன பண்ண போகிறீங்க இப்போ, புரியுதுங்களா? அதுக்கப்புறமா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க சூப்பராக ஒரு சில வார்த்தைகளை நோட் பண்ணி சொல்கிறாங்க. பிக் பாஸ் தெய்வம் சொல்கிறீங்களா, அது எனக்கு புதுசாக இருக்குது, ஏன் சொல்கிறீங்க அடிக்கடின்னும் போது, இல்லை தங்க இங்கே வந்து இப்படித்தான் அப்படின்ற மாதிரின்றாரு. அதுக்கப்புறம் சரி ஓகே, பிக் பாஸ் கடவுள் மாதிரி அந்த ரூல்ஸை மதிங்கன்னு ஏன் மற்றவங்கள சொல்கிறீங்க, நீங்கள் மதிக்கிறீங்க ஓகே, அது ஏன் திரும்ப மற்றவங்கள சொல்கிறீங்க, அவங்களுக்கு தெரியும் அவங்க பலன்லாம் அது அவங்க அனுபவிக்க போகிறாங்க, அதுக்கு நீங்கள் ஏன் திரும்ப சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அதை இப்போ ஃபேக்காக தான் தெரியும், அழகாக நோட் பண்ணுறாங்க. அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையா வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையும் சர்க்காஸ்டிக்காக பேசுகிறீங்க, அது வேண்டாம் அப்படின்ட்டாங்க. செம்மையாக இருக்குது. ஏன்னா அவர் பேசுகிற விஷயங்களை பாருங்கள், முக்கியமாக யார்கிட்டலாம் பிடிக்கலையோ அவங்ககிட்ட அந்த மாதிரி தான் பண்ணுவார். குறிப்பாக பார்வதிக்கிட்ட நிறைய பண்ணுவார். இவங்க அங்கே சொல்லும்போது இப்போ நம்மளுக்கே ஷாக், என்னடா பயங்கரமாக பேசுகிறாங்களா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு பாரு அம்மா கிட்ட நேற்று எதுவும் சர்க்காஸ்டிக்கெலாம் பேசலைலான்ட்டாங்க. இல்லை நான் பேசலை, ஏதாவது பேசி வச்சிட போகிறீங்கன்ற மாதிரி பதறாங்க. அப்புறம் வெளியில் அதுவும் ட்ரெண்டிங்கில் போகும் அப்படின்னு. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இது இந்த அளவுக்கு நோட் பண்ணியிருக்காங்க, தயவு செஞ்சு அந்த பக்கமே போயிடாதீங்கன்ற மாதிரி அவங்க சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் நடக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அவுட் ஆகிடுன்றீங்க. நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க, ஆனால் எங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா காண்டில் சொல்கிற மாதிரி இருக்குது, வன்மத்தில் சொல்கிற மாதிரி இருக்குன்ட்டாங்க. இல்லை இன்ச்சாக நோட் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்ட மாதிரி இருந்தது. அப்புறமா பாண்டு, நீங்கள் வந்து பேசுங்க, அதெல்லாம் வேணாம்னு சொல்ல, ஆனால் எல்லாருமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. அப்படியே கிழிகிழிக்கு இஷ்டமாக இருந்தது, செம்மையாக இருந்துச்சு. விக்ரம் பதில் பேசாமல் அவங்க மனைவியே வந்திருக்கலாம் பொழுது, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள செம்மையாக பண்ணியிருப்பான் பொழுது. ரொம்ப அழகாக திருத்தமாக. அவங்களுக்கு இன்னும் ஒன்றுனா அவர் பண்ணதை வந்து ஏற்றுக்கவும் முடியல, அவரை பற்றி மற்றவங்க பேசும்போது கஷ்டமாகவும் இருக்குது. அந்த ஃபீலிங்ஸ் அப்படியே எமோஷனை கண்ட்ரோல் பண்ணி அழும்போது அது நம்மளுக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமா சொன்னார், இதுக்கப்புறம் பார், நீ விட தங்க, நீ அழாத, இதுக்கப்புறம் நான் என்னோடய கேம் எப்படி மாத்திரம் மட்டும் பாருன்னு வேறு சொல்லியிருக்காரு. டிக்கெட்டு ஃபினால்லாம் நான் பயங்கரமாக பண்ணுவேன் பார் அப்படின்ட்டுருக்காரு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதாவது வந்த ஃபேமிலி வந்து என்ன தான் இருந்தாலும் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தானே இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க, நாங்கள் அப்படி கிடையாது, எங்களுக்கு என்ன தப்புன்னு தோடுதோ அதை வந்து சொல்லுவோன்னு. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதை பற்றி மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.